நாடாளுமன்றத்தில் புகைக்குண்டு வீசப்பட்டது தொடர்பாக கேள்வி எழுப்பிய எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை பனகல் மாளிகை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதவி விலக வேண்டும் என்று கோஷமிட்டனர். இந்திய நாடாளுமன்றத்தில் புகைக்குண்டு வீசப்பட்டதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அதே நேரத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் பல கட்ட பாதுகாப்பு அடுக்குகளை மீறி நாடாளுமன்ற அவைக்குள் சென்றது என்பது பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு இந்திய நாடு. இந்த நாட்டின் பாதுகாப்பு எவ்வளவு பலவீனமாக இருப்பது குறித்து நாட்டின் உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். இதற்கு முழு பொறுப்பேற்று அவைக்கு வந்து அவர் பதிலளிக்க வேண்டும் என்று இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டபொழுது அதற்கு எந்தவிதமான மதிப்பும் அளிக்காமல் அவ்வாறு கோரிக்கைகளை முன்வைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அவை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான கடுமையான தாக்குதல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் டெல்லியின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் அவர்தான் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறார். எனவே முழு பொறுப்பு நாட்டின் உள்துறை அமைச்சரை சாரும். எனவே இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தின் அதன் இறையாண்மையை, அதன் உயர்ந்த விழுமியங்களை பாதுகாக்க தவறிய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.